ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு பூவை வந்து எடுத்துகிட்டு வந்து போய் சாமிக்கு வந்து போட்டுட்டு இப்போ வந்து அந்த பூவை வந்து எடுத்து தன்னுடைய தலைக்கு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு வந்து கதறாங்க. ஐயோ, நான் வந்து நெருங்கி நெருங்கி வந்தபோது நீங்கள் வந்து விலகி விலகி வந்து போனீங்க. இப்போ நான் வந்து விலகி விலகி போகும்போது நீங்கள் வந்து நெருங்கி நெருங்கி வரீங்களே விஜய், என்ன விஜய் இதெல்லாம் வந்து ஒரே வந்து அமக்கலமாக இருக்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்தாமல் மல்லி வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து தலையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யோசனையிலே வந்து இருக்காங்க. அதை வந்து நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன மல்லி, நீ வந்து ஏதோ ஒரு யோசனையிலே வந்து இருக்கே, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன ஆச்சு, உன் மண்டியில் என்ன பிரச்சனையா, உன் மண்டியில் ஏதாச்சும் கோளாறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாருங்க. அப்படி வந்து கேட்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லவும் உடனே வந்து நீ ஏதோ வந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து தெளிவாக வந்து சொல்லு. எதுக்காக நீ வந்து என்கிட்ட வந்து உன் பிரச்சனையை வந்து மறைக்கிற? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, பண பிரச்சனையா, இல்லை வந்து மனசு பிரச்சனையா, மனசு ஏதாச்சும் சரியில்லையா, என்ன கோளாறு உன் மண்டையில், அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தான் இப்போ வந்து புதுசாக வந்து காதல் வந்து மலர்ந்துருக்குல்ல, அதனால தான் வந்து மல்லிப்பூ, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வந்து மல்லிப்பூ வந்து நம்ம மல்லிக்கு வந்து வாசனை வரல, ஆனால் அன்னபூர்ணிக்கு வந்து வாசனை வருது. ஒருவேளை அன்னபூர்ணி மேலே இருக்கிற லவ்னாலும் வந்து நம்ம விஜய் வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட ஒரு கேள்வி வந்து வரும். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி, அதை வச்சு அவங்க வந்து கெஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அதை வந்து டோட்டலாக வந்து அப்செட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நம்ம விஜய் வந்து சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லு. நான் வந்து உன்னை வந்து இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து மிஸ் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கல. நான் வந்து உன்னை வந்து பாசமாகவும் காட்டல, நேசமாகவும் நினச்சிக்கல. எதுவுமே வந்து உன்னை வந்து நான் வந்து புரிஞ்சிக்காமல் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து உன்னை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு மல்லிக்கிட்ட. அதுவும் மல்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு ஆடடடடா அப்பா பாப்பா பாப்பா பார்க்கவே வந்து நமக்கு வந்து கண்குளிரான ஒரு காட்சியாக இருந்தது. ஆனால் மல்லி இருந்துட்டு அதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. நானா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ தாண்டி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். நீ வந்து சொல்லாமல் எனக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு வந்து என்ன மண்டை கிண்ட கலந்துருச்சா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து நினச்சாலே வந்து விஜய்க்கு வந்து பக்கு 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 லப்பு டப்பு பக்கு பக்குன்னு வந்து இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மல்லி மேலே வந்து பாசமாக இருக்கார். ஆனால் இப்போ வந்து மல்லி வந்து வெண்பாக்காக வந்து ஒரு தியாகி அப்படின்ற பட்டத்தை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து விலகி போகிறேன், நான் வந்து தூரமாக வந்து போகிறேன், போகிற இடமே வந்து தெரியாது, போகிற இடமும் தெரியக்கூடாது, வர்ற தடமும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து விலகிறதுக்காக வந்து முயற்சி எடுத்துட்டாங்க. அந்த முயற்சியில் வந்து வெற்றிகரமாக வந்து முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.